அமைலேஸ் அசை அதுக்கு மைக்ரோ ஆர்கானிசம் எவ்வளோ அமைலேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்க்குறதுக்காக பண்ணக்கூடிய டெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிராஃப் ட்ரா பண்ணணும். அதுக்காக மால்டோஸை 0.2 0.4 0.6 0.8 1 ml 5 டியூப்ஸில் எடுத்துக்கணும். 6th டியூப்பில் 2 ml ஆஃப் டிஸ்டில் வாட்டர் எடுத்துக்கணும். அதுதான் பிளாங்க். இந்த 6 டியூப்ஸ்லேயும் 3 ml ஆஃப் டிஸ்டில் வாட்டர் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா 3 ml ஆஃப் டைநைட்ரோ சாலிசிலிக் ஆசிட் ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் பாய்லிங் வாட்டர் பாத்தில் 15 மினிட்ஸ் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் 1 ml ஆஃப் பொட்டாசியம் சோடியம் டாட்ரேட் ஆட் பண்ணணும். அதை ஃபைனல் வால்யூமை 10 mlக்கு மேக்கப் பண்ணுவீங்க. இப்போ ஒரு ப்ரௌன் கலர் கிடைக்கும். அதை வந்து ஓடியை 540 நானோமீட்டரில் ஓடி எடுப்போம். ஓடி எடுத்து கிராஃப் ப்ளாட் பண்ணோம்னா எக்ஸ் ஆக்சஸில் கான்சன்ட்ரேஷனும் ஒய் ஆக்சஸில் இதுவும் ஓடியும் ப்ளாட் பண்ணி ஒரு கிராஃப் போட்டோன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இந்த ஸ்ட்ரைட் லைன் வச்சுட்டு தான் இந்த பெசிலஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற என்சைமை எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் பெசிலஸ் எடுத்து ஸ்டார்ச் மீடியாவில் வளர்த்து 37 டிகிரி செல்சியஸில் 24 ஹவர்ஸ் வளர்த்துட்டு அதை ஃபில்ட்ரு எடுத்துகிட்டு சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி 1000 RPM 1 மினிட் பண்ணோன்னா உங்களுக்கு சூப்பர் நேட்டன்ட் கிடைக்கும். அந்த சூப்பர் நேட்டன்ட்டில் அமைலேஸ் என்சைம் இருக்குது. ஸோ இந்த அமைலேஸ் என்சைமை நம்ம டைநைட்ரோ சாலிசிலிக் ஆசிடும் பொட்டாசியம் சோடியம் டாட்ரேட்டும் ஆட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி அமைலேஸ் என்சைம் இருந்துச்சுன்னா ப்ரௌன் கலர் வரும். அதை வந்து நம்ம ஒய் ஆக்சஸில் இருக்கிற ஓடியிலேருந்து ப்ளாட் எடுத்து ஸ்டாண்டர்ட் கிராஃபில் அந்த ஓடி எந்த லைன் டச் ஆகுதுன்னு பார்க்கணும். அந்த டச் ஆகிற இடத்துல கீழே அப்படியே ட்ராப் பண்ணுங்கள். அங்கே என்ன கான்சன்ட்ரேஷன் இருக்கோ அந்த கான்சன்ட்ரேஷனை தான் நம்மளோட பெசிலஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமைலேஸை தான் பெசிலஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் திங்க். ஸோ நாம் என்ன பண்ணோன்னா 1 ml ஆஃப் ஸ்டார்ச் சொல்யூஷன் 1 ml ஆஃப் என்சைம் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து 27 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் வைப்போம். எதுக்கானா இந்த பீரியடில் தான் அந்த ஸ்டார்ச்சை வந்து அது என்ன பண்ணுன்னா உடைக்கும். ஸோ அமைலேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்காக டைநைட்ரோ சாலிசிலிக் ஆசிட் ஆட் பண்ணுவோம். அப்புறம் 15 மினிட்ஸ் பாய்லிங் வாட்டரில் வைப்போம். 1 ml ஆஃப் பொட்டாசியம் சோடியம் டாட்ரேட் ஆட் பண்ணுவீங்க. அந்த சொல்யூஷன் கூல் ஆனதுக்கப்புறமா 10 ml ஆஃப் வாட்டரை வச்சு மேக் பண்ணிவிட்டு 540 நானோமீட்டரில் பார்ப்பீங்க. அப்போது எங்கே வருதோ அந்த ஸ்டாண்டர்ட் கிராஃபில் டச் ஆகுதோ அந்த கீழே என்ன கான்சன்ட்ரேஷன் வருதோ அதுதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமைலேஸ். ஸோ உங்களுக்கு கலர் இது மாதிரி ப்ரௌன் கலரில் தான் வரும். இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டில் இருக்கிறது பிளாங்கு, செகண்டில் இருக்கிறது இந்த டியூப். தேங்க்ஸ் ஃபார். செகண்ட் டியூப் பெசிலஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற என்சைம் எக்ஸ்ட்ராக்ட் டியூப். மீதி இருக்கிறதெல்லாம் 5 டியூப் ஸ்டாண்டர்ட் டியூப்ஸ். ஸோ இதை ஓடி எடுத்து நம்ம கிராஃப் பிளாட் பண்ணோம்னா you can find the concentration of amylase produced by the organism. Thanks for watching.